பதில் இல்லாத கேள்வி. நான் யார் என்ற கேள்வி. இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் எல்லோருக்கும் விடை தெரியுமா என்று நீங்களே கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். இதை இப்படியாக கண்ணதாசன் அவர்கள் பதிவு செய்கிறார். எப்படி தெரியுமா? தண்ணீரிலே இருக்கிற மீன் பறக்கின்ற பருந்துக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஆகாரமாக விளங்குகிறது. இதுதான் ஒரு மீனுடைய லட்சியம். ஆக இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் லட்சியம் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த லட்சியத்தை இந்த உலகிலே நாம் வெளிக்கொணர்வதற்காகத்தான் இந்த மண்ணிலே திருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலிலே உணர வேண்டும். இதை யார் உணர்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியும் என்று பதிவு செய்கிறார் அந்த முதல் பதிலில்லாத கேள்வி என்ற தத்துவத்தில். இரண்டாவதாக, இந்த நான் யார் என்பதை அறிந்து கொண்ட பின் நீ யாரிடம் சென்று சேருகிறாய் என்பதில்தான் உன்னுடைய லட்சியமே அடங்கி இருக்கிறது என்று, நாம் சேருகின்ற நோக்கம் என்பது ஒழுக்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று இரண்டாவது தத்துவத்தை பதிவு செய்கிறார். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால் மூன்றாவது தத்துவம் ஈஸ்வரலயம். தெய்வம் என்பது உலகம். அந்த உலகத்தினுடைய வடிவம்தான் இந்த உலகமாக இருக்கிறது. அப்பொழுது தெய்வம் வேறு உலகம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று தன்னுடைய மூன்றாவது தத்துவத்திலே பதிவு செய்கிறார். நான்காவது தத்துவத்தில் கண்ணதாசன் பதிவு செய்வது என்ன என்று பார்த்தால் பொய்யில்லாத வாழ்க்கை. இந்த பொய்யில் இருந்து, இந்த பகட்டு வாழ்க்கையிலிருந்து ஒரு மனிதனை நேர் வழியில் கொண்டு செல்வதற்கான கருவி எது என்ற கேள்வியை எழுப்பி பார்த்தால் பொய்யில்லாத வாழ்க்கை அந்த கருவியாக கண்ணதாசன் சொல்லுவது மதம். அப்படி என்றால் மதத்தை உயர்த்தி பிடிக்கிறாரா? இல்லை. கண்ணதாசன் மதங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. மதத்தின் பெயரினால் ஏற்படுகின்ற மூட நம்பிக்கைகள் வேண்டாம். மத வெறியை அழித்து மத நெறியை இந்த சமுதாயத்தில் வளர்க்க வேண்டும் என்று எழுதியதுதான் அர்த்தமுள்ள இந்து மதம் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது தத்துவத்துக்கு வந்து பார்த்தோமே ஆனால் கடிவாளம். இந்த உலகத்திலே எதற்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது? நம்முடைய மனதிற்குத்தான் கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய உடல் என்பது மயிலாப்பூரிலே இருந்து கொண்டு நம்முடைய மனம் சிங்கப்பூரிலே இருந்தால் அதனுடைய நிலை எப்படியாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படித்தான் இந்த உலகம் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக யார் ஒருவர் தன்னை அறிய வேண்டும் என்றால் அதற்கு முதலாவதாக அவர்களுடைய மனதை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தமும் சொல்கிறது. மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் என்று.